ஹாய் சிஸ்டர். என்னென்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு தானே. அப்போ 31ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து கிளினிக் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து பிளட் எடுத்து செக் பண்ணி பார்த்தவங்க, சுகர் தைராய்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்தவங்க. தைராய்டு வந்து குறைஞ்சிருக்கு சிஸ்டர். முதல் வந்து 7.46 இன்னும் இருந்தது இந்த அம்மாவுக்கு. 12ஆம் மாதம் தான் இந்த அம்மா கடைசியாக செக் பண்ணி பார்த்தது. போன வருஷம் 12ஆம் மாதம். அப்புறம் இடையில ஒரு செக் பண்ணி பார்த்துவாங்க. அது வந்து 5 இருந்துச்சு. இப்போ 2 இருக்குது. நல்லா குறைஞ்சிருக்குது. இது வந்து யூஸ் பண்ணுறதால ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு இது போட்டோன்னே ஒரு மாதிரி தலை சுற்றுது அப்படி இப்படின்னு போய் படுத்துருவாங்க அப்படியே. அப்போ என்ன விட சொல்லிட்டு ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு. பிளட் செக் பண்ண போகிறேன்னு சொல்லியும் குறையில அப்படி நான் இருக்குன்னு சொன்னால் அது இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணுறல அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னே தான் ரிப்போர்ட் வந்து பார்த்தா நல்லா குறைஞ்சிருக்குது. ஓம் சிஸ்டர், அம்மா வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ரிப்போர்ட் வந்தோடனே இங்கே பக்கத்தில் டாக்டர் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்து பார்த்தேன். அவர் பார்த்துட்டு சொல்லி வச்சு பார்த்து குறைஞ்சிருக்குது, தைராய்டு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி அண்ணா கால் பண்ணி சொல்லிட்டான், குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அம்மா சொல்லி. அப்புறம் வீட்டை வந்து ப்ரோயிங் வந்து பார்த்தேன். எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அம்மாவுக்கு ஃபீல் ஆகுதான், அந்த கட்டி வீங்கிருக்கிறதானே, அந்த வீக்கம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுதான்னு சொன்னாங்க. அவங்க சில டைமில் போட மாட்டாங்க இந்த குளிசை. எனக்கு ஒரு மாதிரி இது போட்டால் அந்த வயிறை வந்து பிச்சு பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குமாம். சரி, அந்த மாதிரி பசி மயக்கமாக இருக்குமாம். ஏதாச்சும் சாப்பிடும் போல் இருக்கும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்பான்னு சாப்பிடுவாங்க, அது எல்லாம் பசிக்குமா, அந்த குளிசை போட்டதால பிச்சு பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குமா வயிற்றுல அப்படின்னு சொல்லுவாங்க. பயம் மாதிரி நம்ம ஏதாச்சும் தப்பா அதை செய்யறோமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சும்மா நம்ம எடுத்து கொடுக்குறது தானே. நான் அந்த ஏற்கனவே போட்டிருந்தாங்க, ரிப்போர்ட் எல்லாம் போட்டிருந்தவங்க அதை பார்த்துட்டு தான் நான் கிட்ட சொல்லி எடுத்தேன். ஓகே, ட்ரை ஒன்று கொடுத்து பார்ப்போம் எனக்குன்னு சொல்லி ஒருக்கா யூஸ் பண்ணி பார்த்தா விலங்கும் தானே என்று தான் பயம் இல்லாமல் எடுத்தது. வீட்டை எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்பெல்லாம் சிறிய மாதிரி சந்தோஷப்படுறாங்க. திரும்ப எடுக்கணும், முடிய போடணும் என்று சொல்லிக்காங்க. சிஸ்டர் அவங்க வந்து இப்படித்தான் குடிச்சாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து நான் என்ன நட்ஸ் மாதிரி தான் சாப்பிட சொன்னேன். அவங்களுக்கு அது கஷ்டமாமென்று சொல்லி அவங்க வந்து அப்போ நான் சொன்னேன் சாப்பாட்டோட எடுங்க, அதுவும் ஏலான்னு சொன்னாங்க. அவங்க தண்ணி போட்டு தான் எடுத்தாங்க. சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் அவங்க எடுத்தாங்க. தண்ணி போட்டு, தண்ணி வந்து இப்போ நாங்கள் மருந்து பொதுவாக நாங்கள் மருந்து எப்படி குடிக்கிறோம் அதே மாதிரி தான் அவங்க எடுத்தாங்க. அவங்களுக்கு நட்ஸ் மாதிரி அதை கடிச்சு சாப்பிட இயலான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மார்னிங் வந்து ஒரு கேப்சியூலும், அடுத்து வந்து லஞ்சுக்கு ஒரு கேப்சியூலும் எடுத்தாங்க. அதோட சீனி கோயில் வந்து மார்னிங் ஒரு 10 மணி அந்த அளவுக்கு மாதிரி சீனி கோயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து குடிச்சிட்டு வந்தாங்க டெய்லி. அதோட கொஞ்சம் நல்லா 2-3 நாள் விட்டும் குடித்தாங்க. அதுக்குள்ளே குடிச்சிட்டாங்க அதை ஃபுல்லாக. இப்போ தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்குது. அடுத்தது இங்கினி மில்க் அவங்க வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டாங்க. நான் டைம் கொடுக்கல அவங்களுக்கு. ஓகே, இங்கினி மில்க் எங்களுக்கு எந்த டைமும் ஓகே தானே குடிக்கிறதுக்கு. அப்போ அப்படி குடிக்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அந்த யூஸிங் மெத்தட் அப்படித்தான் நான் தான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி தான் குடித்தாங்க அவங்க.